ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். நேபாள் நாட்டில் என்ன காரணத்துக்காக போராட்டம் நடந்துகிட்டு இருக்கோ அதே காரணம் தான் இந்தியாவிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே வருது. ஏன் கவர்மெண்ட் வந்து புதுசாக ஒரு வெப்சைட் ஒரு போர்ட்டலே உருவாக்கிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு இந்தியாவில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி நேபாளில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அப்போ தான் இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ட்விட்டர் கம்பெனியும் வாட்ஸ்அப்பும் இந்தியன் கவர்மெண்ட் கூட எதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு நேபாளில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நேபாள் நாட்டில் வந்து சோஷியல் மீடியா ஆக்ட் 2081 அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டம் கொண்டு வந்து அங்கே இருக்கிற எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மும் அந்த நாட்டோட சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அந்த கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதே மாதிரி அந்த நாட்டில் ஒரு ஆஃபீஸ் ஒன்று உருவாக்கி அந்த பிளாட்ஃபார்மோட நோட்டல் ஆஃபீஸர் ஒன்று அங்கே நியமிக்கணும். அதே மாதிரி இந்த போஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணுங்கன்னு சொன்னால் ரிமூவ் பண்ணணும், இந்த டீட்டெயில்ஸ்லாம் தாங்கன்னு சொன்னால் தரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அங்கே வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து டிக்டாக் உட்பட சில சைனீஸ் ஆப்ஸ் வந்து ஒத்துக்கிட்டு அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. மற்ற ஆப்ஸ் யாருமே மற்ற பிளாட்ஃபார்ம் யாருமே வந்து ஒத்துக்கலை. இதுக்கு ஒரு காலக்கெடு விதிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் 4 அன்னைக்கு அப்படி ரிஜிஸ்டர் பண்ணாத வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர்னு சொல்லி 26 சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து அந்த நாட்டில் பேன் பண்ணிட்டாங்க. இப்படி சோஷியல் மீடியா பேன் பண்ணதை எதிர்த்து தான் 2K கிட்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஜென்சி வந்து போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே ஏங்க சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது நல்ல விஷயம் தானே. நிறைய நாட்டில் வந்து சின்ன குழந்தைங்களா அதை பேன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நேபாள் கண்ட்ரியில் அங்கே இருக்கிற நிலைமையே வேறு. அங்கே வந்து வேலைவாய்ப்பின்மை பயங்கரமாக அதிகரிச்சிருக்கு, பசிக்கொடுமையை அதிகரிச்சிருக்கு. அதுபோக அங்கே எதுக்கு எடுத்தால் லஞ்சம் ஊழல்னு சொல்லி பெருகி போய் கிடக்கு. ஸோ இது எல்லாத்தையும் எதிர்த்து கேள்வி வைக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக சோஷியல் மீடியாவை அந்த நாட்டு மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதை பேன் பண்ணதும் கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுதுன்னு தெரியவும் அந்த நாட்டுக்கு எதிர்த்து அந்த கவர்மெண்ட் எதிர்த்தே ஜென்சின்னு சொல்லப்படக்கூடியவங்க வந்து போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டில் அத்திசார்ஜ், கண்ணீர் புகை குண்டு, அதுக்கப்புறம் துப்பாக்கி சூடுன்னு ஆரம்பிக்கவுமே அதில் வந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க. இதனால் இன்னும் கோபமான அவங்க வந்து பிரதமர் ஆஃபீஸு, சுப்ரீம் கோர்ட்டு, பார்லிமெண்ட்டுன்னு சொல்லி ஒரு இடத்தையும் விட்டு வைக்கல. எல்லா இடத்துலையும் போய் அடித்து நுரைக்கி தீக்கரையாக்கி இதில் வந்து எக்ஸ் பிரைம் மினிஸ்டரோட ஒய்ஃப் வேறு இறந்துட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் வருது. ரோட்டில் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் ஓடுறாரு, அவரை பிடிச்சி அடித்து இழுத்துட்டு போகிற அந்த வீடியோலாம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு அங்கே ஒரு பெரிய போராட்டமே இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே வந்து ராணுவ ஆட்சி கொண்டு வந்துட்டு அதை வேறு சொல்கிறாங்க. இதுக்கிடையே அந்த நாட்டோட பிரதமர் வந்து பதவி விலகிட்டார். அந்த பேன் பண்ண உத்தரவும் திரும்ப வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதே மாதிரி தான் வந்து 2010 துனிசியா, எகிப்து, ஏமன் சொல்லி இந்த நாடுகளில் வந்து அந்த நாட்டுக்கு எதிராக கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து போராட்டம் ஆரம்பிச்சிச்சு. ரீசெண்டாக ஸ்ரீலங்கா, பங்களாதேஷில் கூட ஆரம்பிச்சிச்சு. பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட பிரதமர் இந்தியாவுக்கே வந்து அந்த நியூஸ், அந்த வரலாறு எல்லாமே உங்களுக்கே தெரியும். ஆனால் அந்த நாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு அரசியல் காரணத்துக்காக நடந்த ஒரு போராட்டம் கூட சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நேபாளில் நடந்துகிட்டு இருக்கிறது வந்து மாணவர்கள் வந்து தன்னெழுச்சியாக அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக, ஊழலுக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது உலக நாடுகளே அதை வந்து ஒத்து பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்து நாடு அப்படிங்கிறனால இந்தியாவும் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நாம இந்திய மக்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயமே வேற. இந்தியாவில் இந்த இன்டர்நெட்டை பயன்படுத்தி நடக்கக்கூடிய சைபர் கிரைம்ஸ், ஆன்லைன் மோசடி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அதை விசாரிக்கிறதுக்கும் தண்டனை கொடுக்குறதுக்கும் தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குது. இந்த சட்டத்தில் 2009 ஒரு திருத்தம் கொண்டு வந்து 66A அப்படிங்கிற ஒரு செக்ஷனை கொண்டு வர்றாங்க. ஆனால் இந்த செக்ஷன் வந்து கருத்து சுதந்திரத்தை பறிக்குது, அரசியல் சட்டத்தை மீறுது அப்படின்னு சொல்லி 2015 நடந்த ஸ்ரேயா சிங்கல் அப்படிங்கிற ஒரு கேஸில் சுப்ரீம் கோர்ட்டை வந்து ஸ்டக் டவுன் பண்ணி வச்சிட்டாங்க. அதாவது ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதான் அந்த சர்ச்சைக்குரிய கருத்துரிமை பறிக்கிற அந்த செக்ஷனை ரிமூவ் பண்ணிட்டாங்களே. அப்புறம் என்ன இந்தியாவில் இன்னும் ஒரு பிரச்சனை உருவாகிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐடி ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி 2021 புதுசாக ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஐடி ஆக்ட் படி இந்தியாவில் இருக்கிற எல்லா இன்டர்மீடியரிஸ், அதாவது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், ஓடிடிஸ் இருக்காங்களே, இவங்க எல்லாருமே இந்தியாவில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கணும். அவங்க வந்து ஒரு நோடல் ஆஃபீஸரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கணும். அப்புறம் இப்போ நான் போஸ்ட் பண்ணுற அந்த சோஷியல் மீடியாவில் நான் போஸ்ட் பண்ணுற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கவர்மெண்ட் பற்றி ஒரு அவதூறு பரப்புற மாதிரி இருக்குது, இல்லை இந்தியாவோட இறையாண்மைக்கு, பாதுகாப்புக்கு, ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரி இருக்குது, இந்தியாவுக்கும் பக்கத்து நாடுக்குள்ள ரிலேஷன்ஷிப்புக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரி இருக்குது, மாநிலங்களோட பாதுகாப்புக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா சம்மந்தப்பட்ட அத்தாரிட்டி கோர்ட்லேருந்து ஆர்டர் வாங்கிட்டு அந்த போஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். இந்த ஐடி ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் ஐடி ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி 2021 கொண்டு வந்தாங்க. அதில் 36 மணி நேரத்தில் கோர்ட் ஆர்டர் கிடச்சா 36 மணி நேரத்துக்குள்ளே அந்த சம்மந்தப்பட்ட சர்ச்சைக்குரிய போஸ்ட்டை வந்து எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருக்கு. இப்போ இது இல்லை விஷயம் என்னன்னா, ஷாயோக் அப்படிங்கிற ஒரு போர்ட்டலை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உருவாக்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இப்போ ஐடி ஆக்ட்லேயே செக்ஷன் 79(3)B அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஒரு சட்டவிரோதமான பதிவு, இல்லீகல் கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து அந்த சம்மந்தப்பட்ட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு அந்த கவர்மெண்ட் ஏஜென்சி, ஸ்டேட் ஏஜென்சியோ இல்லை சென்ட்ரல் ஏஜென்சி, அந்த கவர்மெண்ட் ஏஜென்சி அவங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க இதை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. எவிடன்ஸ் எதுவும் அழியாத அளவுக்கு அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க, உடனே ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அவங்க ரிமூவ் பண்ணணும், சம்மந்தப்பட்ட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து ரிமூவ் பண்ணணும். ஒருவேளை அப்படி ரிமூவ் பண்ணலை அப்படின்னா அவங்க வந்து அவங்க லீகல் இம்யூனிட்டியை வந்து இழந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த செக்ஷன் 79(3)B சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி ரிமூவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நோட்டீஸ் ஆட்டோமேட்டிக்காக நோட்டீஸ் அனுப்புறதுக்கு தான் அந்த ஷாயோக் அப்படிங்கிற ஒரு போர்ட்டலை வந்து உருவாக்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் ஐடி ரூல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஐடி ஆக்டாக இருக்கட்டும்,
ஒரு போஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணணுமா இல்லையா, அது சட்டவிரோதமா இல்லையா அப்படிங்கிறத கோர்ட்டு முடிவு பண்ணி கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு தான் எதுவுமே சட்டப்படி நடக்கணும். அதை விட்டுட்டு கவர்மெண்ட்டே முடிவு பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது வந்து கருத்துரிமையை பறிக்கிற மாதிரி கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி தான் சமூக ஆர்வலர்கள் வந்து இந்த குறிப்பிட்ட செக்ஷனை வந்து எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாக ட்விட்டருக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்குமே ஒரு வார் போய்கிட்டு இருக்கு. என்னன்னா ட்விட்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடந்த மார்ச் 2025 கர்நாடகா ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. என்னன்னா இந்த ஷாயோக் போர்ட்டல் இருக்குல்ல, அதை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ட்விட்டர் வந்து எக்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து ஷாயோக் போர்ட்டலில் சென்சார்ஷிப் போர்ட்டல் ஓவராக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, ஓவராக சென்சார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐடி ஆக்ட் செக்ஷன் 69A படி கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வர அந்த சேஃப்கார்ட்லாம் இருக்குது. ஆனால் இந்த ஷாயோக் போர்ட்டல் மூலமாக ஐடி ஆக்ட் செக்ஷன் 79(3) படி ஆட்டோமேட்டிக்காக நோட்டீஸ் அனுப்புறது அப்படிங்கிறது வந்து உடனே ரிமூவ் சொல்லணும் அப்படிங்கிறது வந்து ஓவர் ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கடந்த மே 2025 மட்டும் எக்ஸ் பிளாட்ஃபார்ம்கிட்ட வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 8000 அக்கௌண்ட்டை வந்து பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த ஜூலை 3 மட்டும் 2355 அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ் கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கேட்டிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. இதுக்கு வாட்ஸ்அப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாட்ஸ்அப் இது வரைக்கும் இந்த ஐடி ரூல்ஸ்க்கு வந்து ஒத்துக்கலை. என்னன்னா இந்த ஐடி ரூல்ஸ் அந்த ரூல் நம்பர் 4 சப்கிளாஸ் 2ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நான் சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போடுறேன், அது பயங்கரமாக ஷேர் ஆயிடுச்சு, ஒரு மெசேஜ் போடுறேன், அது பயங்கரமாக ஷேர் ஆயிடுச்சு அப்படின்னா, ஆனால் அது கவர்மெண்ட் வந்து சட்டவிரோதம் கருதுச்சு அப்படின்னா, அந்த மெசேஜோட ஃபஸ்ட் ஆரிஜினேட்டர், அதாவது யார் அந்த மெசேஜை முதல்ல ஷேர் பண்ணாங்களோ அந்த ஃபஸ்ட் ஆரிஜினேட்டர் ஆஃப் த மெசேஜை வந்து அந்த வாட்ஸ்அப்ட்ட கவர்மெண்ட் கேட்டால் அந்த வாட்ஸ்அப் வந்து கொடுத்து தான் ஆகணும், யார் அப்படிங்கிறத சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன், இதை வந்து கொடுக்க முடியாது, அப்படி கொடுத்தா வந்து யூசரோட ப்ரைவசியை மீறுது அப்படிங்கிற மாதிரி வாட்ஸ்அப் வந்து இதுக்கு வந்து மறுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அதையும் மீறி கட்டாயப்படுத்தி இந்த ரூல்ஸ் எங்களை வந்து ஃபாலோ பண்ண வச்சிங்க அப்படின்னா இந்தியாவில் எங்களோட சர்வீஸை வந்து ஷட் டவுன் பண்ண வேண்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வாட்ஸ்அப் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது சம்மந்தமான கேஸை கூட டெல்லி ஹைகோர்ட் வந்து செப்டம்பர் 17 அதோட ஹியரிங் வந்து வருது, அப்போ விசாரிக்க போகிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ராவணராம் அப்படிங்கிற ஒரு ரேப்பர் வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், இவர் வந்து 2024 மும்பையில் உள்ள கிரிக்கெட்டர் விராட் கோலியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வேஷ்டி சட்டை போட்டுட்டு போயிருக்காரு. ஆனால் அவரை வந்து உள்ள உடலை வேஷ்டி சட்டை போட்டதுனால இதை அவர் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்காரு. அது பயங்கரமாக வைரல் ஆச்சு. ஆனால் அவருக்கே தெரியாமல் அந்த போஸ்ட்டை கொஞ்ச நேரத்தில் அதை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ஐடி ரூல்ஸை ஃபாலோ பண்ண ஒத்துக்கிட்ட எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மும் சம்மந்தப்பட்ட யூசரோட அனுமதி இல்லாமையே அந்த பதிவை வந்து ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு தான் சொல்கிறாங்க சமூக ஆர்வலர்கள், அட்வொகேட்ஸ்லாம் சொல்கிறது என்னென்னா, ஒரு பதிவு வந்து சட்டவிரோதமாக இல்லையாங்கிறத கோர்ட் ஆர்டர் வாங்கி கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும், கவர்மெண்ட் ஏஜென்சி வந்து முடிவு பண்ணக்கூடாது, அது வந்து கருத்துரிமை பறிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்கிறாங்க. சரி, நேபாளில் போராட்டம் நடக்கிறதுக்கும் இங்கே இந்த ஐடி ரூல்ஸ்க்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, நேபாளில் ஏன் அந்த சோஷியல் மீடியா பேன் பண்ணாங்கன்னா, அது வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஊழலுக்கு எதிராக மக்கள் வந்து கருத்து பதிவிடுறாங்க அப்படின்னு சொல்லி அதை தடுக்கணுங்கிறதுக்காக அவதூறு பரப்புறாங்கன்னு சொல்லி சோஷியல் மீடியாவை அங்கே பேன் பண்ணாங்க. ஆனால் இங்கே இந்தியாவில் அப்படி சோஷியல் மீடியா பேன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி பயங்கரமாக எக்கனாமிக் வந்து பூம் ஆகிட்டு இருக்கு. சோஷியல் மீடியா யூசர்ஸும் இந்தியாவில் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்காங்க. அதனால் பேன்லாம் பண்ண முடியாது, ஆனால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், பயங்கரமாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். அப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ரூல்ஸ் தான் இந்த ஐடி ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள் வந்து அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பிரதமர் மோடி அவர்கள் கூட ரீசெண்டாக சுதந்திர தின அன்னைக்கு இந்தியாவுக்குன்னு சொல்லி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஒன்று, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து உருவாக்கணும், இளைஞர்கள் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக இந்தியாவோட சட்டத்திற்கு உட்பட்டு இந்தியன் கவர்மெண்ட் கண்ட்ரோல் கீழே தான் இருக்கும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், கருத்துரிமை முக்கியமா இல்லையா? இல்லை கருத்துரிமை முக்கியம்தான், ஆனால் அதுக்காக சோஷியல் மீடியாவில் எதுனாலும் பேசிடலாமா? அது தப்பு இல்லை. அப்படி எது நினச்சாலும் சரி, நீங்கள் இது சம்மந்தமாக என்ன நினைக்கிறீங்க அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கே மாற்றம் வரணுன்ற பேராசையெல்லாம் இல்லை, மாற்றத்தை நோக்கி ஒரு அடி எடுத்து வைப்போம். அடுத்த தலைமுறை தேடும்போது பக்கத்தில் இருக்கும்ல.